கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கானல்புதூரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் NCC ப்ளூ மெட்டல் கல்குவாரி உரிமையாளர் செந்தாமரைக்கு விதிக்கப்பட்ட 32 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊர் இப்போ கானல்பூர் கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் கானல்பூர் கிராமத்தில் NCC ப்ளூ மெட்டலுங்கிற குவாரி ஓடிட்டு இருக்குதுங்க. அது வந்து கிட்டத்தட்ட 200 அடிக்கு பக்கம் போயிடுச்சுங்க. நாங்களாம் எங்கள் விவசாயிகள்லாம் வந்து கேஸ் போட்டு எல்லாம் பார்த்துருக்குறோமுங்க. 200 நீர்மட்டம் எங்கள் நிலத்தடி நீர் பாதிப்பாகுதுங்க. அப்புறம் அது வேட்டு வைக்கிறங்காட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு வேட்டு வைக்கிறாங்க. அது கல் பூரா வந்து ரோட்டில் உழுகுது. வேட்டு வைக்கிற புகை வந்து பூரா தென்னை மரத்தில் பூரா வந்து பாதிக்குதுங்க. எல்லாம் எங்களுக்கு இதனால் பெரும் பாதிப்பு. அப்புறம் கிட்டத்தட்ட இதனால் 10-15 கிராமம் இருக்குதுங்க சுற்றி, அந்த குவாரியை சுற்றி கிட்டத்தட்ட 300 அடிக்கு பக்கம் போயிடுச்சுங்க. இதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எங்களுக்கு அது 32 கோடி ஃபைன் போட்டு அதை திருப்பி 2 கோடியாக கம்மி பண்ணிக்கிறாங்க. அது இப்போ திருப்பி விசாரணை நீதிபதி அவர்கள் மறுபடியும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 5 பேர் விசாரணை பண்ண சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது இப்போ என்னென்னா, இதனால் நீர் எங்கள் கிணறெல்லாம் வெறும் 40 அடி 30 அடி தான் இப்போ சுற்றி இருக்கிற அத்தனை ஊர் 10-20 ஊருக்கு மேக்ஸிமமே இந்த ஏரியா வானம்பாத்து பூமிங்க. மீறி போனால் ஒரு 30 அடி 40 அடி தான் இருக்குது. ஆனால் அந்த குவாரி வந்து கிட்டத்தட்ட 200 அடி இருக்குது. 200 அடியில் இங்கே மேல்மட்ட தண்ணி பூரா போகுது. போர்வெல்ல தண்ணி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப இந்த குவாரி வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருஷம் பொள்ளாச்சி மேற்கு மண்டலம் இந்த மேற்கொன்றியம் பூராமே இந்த குவாரி இயங்குறங்காட்டி பெரும் பாதிப்பு. தண்ணி இல்லை. கால்நடையில் வச்சுக்கிற ரொம்ப பாதிப்பாக இருக்குது. தென்னை மரத்தில் பூரா குருத்தில் பூரா பொடி, இந்த பாறை உடைக்கிற பாறை பொடி பூரா மேலே இதில் போய் க்ரெஷர்னால போய் பாறை பொடி பூரா இருந்துருதுங்க. விவசாயி இப்போ இந்த லாரி வந்து கிட்டத்தட்ட அந்த க்ரெஷர்லேருந்து வர லாரி மட்டும் ஒரு நாளைக்கு 100 வண்டி கிராஸ் ஆகுதுங்க. இப்போ பூரா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு வண்டி விலக முடியலைங்க. எங்களுதெல்லாம் சின்ன ரோடுது, பூராமே பஞ்சாயத்து ரோடுது. அது விலக முடிய மாட்டேது. பூரா பொதுமக்களுக்கு பூரா ரொம்ப பாதிப்புங்க. பூராமே கனிம மூலம் பூரா கேரளா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கனிம மூலம் பூரா பாறை போல்டர் கேரளா கொண்டு போகக்கூடாங்க. பூரா போல்டர் கொண்டு அந்த போல்டர் பூரா வண்டி மேலே இது போடுறது இல்லைங்க. டஸ்ட்டு பூரா மேலே ஒரு தார்பாயும் கூட போடுறதில்ல. அந்த போல்டரில் அந்த வண்டி கொண்டு போகிறதில்ல. ஒரு டஸ்ட்டு பூரா வண்டிக்காரர் பின்னாடி பூரா ஆக்சிடென்ட் நிறைய ஆகுதுங்க. போல்டர் கேரளா கொண்டு போகக்கூடாதாம்மா, அத்தனையும் கொண்டு போகிறாங்க கேரளாக்கு. நிரந்தரமாக இது நாங்கள் எத்தனையோ கேஸ் போட்டாச்சு, எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் பஞ்சாயத்து தீர்மானம் போட்டிருக்குதுங்க. வருஷம் எல்லா கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இது அடுத்தடுத்த லைசன்ஸ் கொடுக்கத்தான் ஏற்பாடு பண்ணுறாங்களே தவிர நிரந்தரமாக நிறுத்துறதுக்கு ஒரு வழி காணும். எங்களுக்கு தண்ணி இல்லைங்க. இதெல்லாம் நிறுத்தினா தான் எங்களுக்கு தண்ணி. எதை பார்த்து கவர்மெண்ட் பார்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.